இருவரின் 2.5 வருட பயணம், கூடவே 29 மாநிலங்கள், 3 சக்கர சைக்கிள், நகரத்து இறைச்சலிலிருந்து விலகி இயற்கையின் மடியில் இளைப்பாரி நதியும் ஆறுகளும் அருவிகளும் மலைகளும் புது புது மனிதர்களும் மொழியறியா இடமும் வழியறியா பயணமும் ஆயிரம் அனுபவங்களை அறுவடை செய்து வந்திருக்கும் இந்த இருவரின் பயணத்தை வாழ்த்தி இந்த படமும் இந்த இடமும் காத்திருக்கிறது. இந்த மேடை பெருமை கொள்கிறது. அழைக்கிறோம் சிராஜ் மற்றும் அருண். இவர்களுடைய பயணம் எதை பற்றியதாக இருந்தது என்றால், பசுமை பாதுகாப்பு, மதுவிலக்கு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு என்று நீண்ட பயணத்திலிருந்து இன்று சென்னை வந்திருக்கும் இவர்களை அழைத்து பெருமை கொள்கிறோம். சிராஜ் மற்றும் அருண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிராஜ், அருண், உங்களோட பயணத்தை பத்தி 2 நிமிஷங்கள் பேசலாமா? அதுக்கு முன்னாடி ஆனந்த் பாண்டி அவர்களை மேடை கழிக்கிறோம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில இருந்து ஒரு ட்ரைசைக்கிள் எடுத்துட்டு மரக்கண்டு நடனம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவும் பயணம் பண்ணோம். 29 ஸ்டேட்டும் ட்ரைசைக்கிளே பயணம் பண்ணி இது வரைக்கும் 2000 மரக்கண்டுகள் நாங்க வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆன்டி ட்ரக், ஆன்டி ரேப், அப்புறம் குளோபல் வார்மிங் சம்பந்தமா எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லா ஊர்லயும் தங்கியிருக்கோம். காடு, மலை, மேகம் அப்படின்னு. பாகிஸ்தான் பார்டர் பக்கத்துலயுமே நம்ம 5 மரக்கண்டுகள் வச்சிருக்கோம். ஸோ இதான் நாங்க 2 வருஷமா பண்ண சாதனை. என் ஃப்ரெண்டெல்லாம் 80 கிலோ இருந்தான், இப்ப 30 கிலோ குறைஞ்சு 55 கிலோ தான் இருக்கான். ஸோ 2 வருஷம் ட்ரைசைக்கிள் அழுத்தி எல்லார் வீட்லயும் தங்கி, இங்க நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ணனுக்கும் சுந்தர் அண்ணனுக்கும் இங்க வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்ப எல்லா டிராவல்ஸுமே பொதுவா பாத்தீங்கன்னா ஹோட்டல்லையும் கம்ஃபர்டபுளா இருக்கிற பிளேஸ்ல தான் தங்கியிருப்பாங்க. எங்களோட டிராவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் ட்ரைப்ஸா இருக்கட்டும், பாலத்துக்கடியில இருக்கிற தங்குறவங்களா இருக்கட்டும், அப்புறம் பெட்ரோல் பங்க், கார்பெண்டர் ஷாப்பு, அதுக்கடுத்து எல்லா இடத்துலயுமே நம்ம தங்கி இருக்கோம். ஒரு இடத்துலயும் ஒரு அனுபவம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் பாஸ் மோட்டரபிள் பாஸ்ல நம்ம ட்ரைசைக்கிளை கொண்டு போகும்போது அங்க ஒரு மேஜர் சொன்னாரு, என்னோட 35 வருஷ சர்வீஸ்ல இந்த இடத்துக்கு ட்ரைசைக்கிளை கொண்டு வந்தவங்க யாருமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எங்க இருந்தீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாப் அதிகாரி கேக்குறாரு. அப்ப நான் தமிழ்நாடு மதுரைன்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு தைரியமும் இவ்வளவு இதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் எல்லாருமே ஒரு ஊக்குவிச்சு, சொல்லப்போனா சிவிலியன்ஸ் அவங்க அளவே பண்ண மாட்டாங்க. எங்க சரி இவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி அன்அபிஷியலா இதை நான் சொல்லலாமா வேணாமனு கூட தெரியல, அன்அபிஷியலா நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க என்னை பார்த்ததாவும் இருக்கக்கூடாது, உங்ககிட்ட நான் பேசினதாவும் இருக்கக்கூடாது, நீங்க தங்கிக்கன்னு சொல்லி ஃபுட்டு எல்லாமே கொடுத்தாங்க. இதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஊண்டுதலா இருந்துச்சு. 29 மாநிலத்துல 2 வருஷம் நம்ம பினிஷ் பண்ணியாச்சு. நிறைய இடங்கள் நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதோட ஒரு என்டர்டைன்மெண்டோட இல்லாம நல்ல விஷயங்களுக்காண்டி, நல்ல விஷயங்களும் சொல்லணுன்றதுக்காண்டி பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல அவேர்னஸ் பண்ணியிருக்கோம். இது மூலியமா நம்ம தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு பெரிய இது பண்ணி ஒரு நல்ல விஷயம் பண்றோம்னு நார்த் இந்தியன்ஸ் பீப்புள்ஸுக்கும் நம்ம மேல ஒரு மரியாதை அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க நம்மளை நினைக்கிறது மதராசி அப்படின்னா இன்ன வரைக்குமே இந்த சிக்கிம் பீப்புள்ஸா இருக்கட்டும், மேகாலயா பீப்புள்ஸா இருக்கட்டும், திரிபுரா, மிசோரம் பீப்புளா இருக்கட்டும், அவங்க அப்படிதான் நம்மளை நினைக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு தைரியமும் இந்த அளவுக்கு ஒரு நல்ல நோக்கமும் இருக்கிற அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களோட சல்யூட்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம பெருமை அங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இந்த படக்குழுவினருக்கு முக்கியமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிசாந்த் ரோஷோ அந்த ஹீரோ முன்னாடி எனக்கு தெரியும், அவரை பருந்தாவது ஊர்க்குருவி அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. இந்த பயணம்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அந்த படத்தோட போஸ்டருமே நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த படக்குழுவினருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் கண்டிப்பா நல்லபடியா ஓடும், எல்லா மக்களுக்கும் சென்றடையும். ஸோ வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இந்த மேடை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அருண், சிராஜ், உங்கள் பயணம் இன்னும் தொடரணும், நிறைய வெற்றிகளை கொண்டு வரணும். நன்றி.